Hello friends, I am Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 3 squares and square root exercise 3.2 ல 4th Roman பார்க்க போறோம். Find the square of each of the following natural numbers. ஒரு natural numbersக்கும் square கண்டுபிடிக்க சொல்றாங்க. So 85 கொடுத்திருக்காங்க. இது எப்படி பிரிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 85 square. இது constant rule தான். ஒரே rule தான். எந்த ஒரு இதுவும் change ஆகாது. So 85 square எப்படி பிரிக்க போறோம்னா first 8 ன்னு எடுக்க போறோம். என்ன எடுக்க போறோம்? 8. 8 க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? 9 into 100 plus 25. இந்த ஃபார்மட்ல தான் எழுத போறோம். 8 into 9 எவ்வளவு? 72. இந்த ரெண்டு 0 ஆட் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க plus 25. 7200 plus 25 னா 7225. clear? இப்போ செகண்ட் சம் பாருங்க. 295 the whole square. So first ரெண்டு digit எடுத்துக்கோங்க. 29. 29 க்கு அப்புறம் என்ன? 30 into 100 plus 25. இது எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா எடுத்துக்கிறது தான். So இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 870 into 100 plus 25. So 870 into 100 870 எழுதிட்டு நான் 100 ரெண்டு 0 அப்படியே எடுத்து என்ன பண்ணிக்கணும்? போட்டுக்கணும். plus 25. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 87025. இந்த 0 கிடையாது. clear? third sum பார்க்கலாமா? third sum 502 the whole square. இது எப்படி பிரிக்கலாம்? 50 into 51 into 100 plus 25. 5 5s are 25. அந்த ஃபார்மட்ல பிரிச்சோம்னா நமக்கு என்ன வருது? 255 வருது. ஒரு 0 அப்படியே போட்டுக்க போறோம். into 100 plus 25. So 2550 into 100 னா 2550. இங்க எவ்வளவு zeros இருக்கு? 3 zeros இருக்கு plus 25. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 255025. clear? இப்போ fourth sum பார்க்கலாமா? 795 the whole square. இது எப்படி பிரிக்கலாம்? 79 into 80 into 100 plus 25. So 79 into 18 என்ன வருது? 6320 into 100 plus 25 ன்னு எழுதிக்க போறோம். 6320 அப்படியே போட்டுக்கணும் plus 25. இது ஆட் பண்ணா என்ன வருது? 632025. clear? Thank you.